ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்க ஃபைனல் குப்பி. இட்ஸ் அசைன்மென்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்ப அசைன்மென்ட் ப்ராப்ளம்ண்டா என்னடா இவன் வழக்கமா நாங்க செமஸ்டர்ல செய்றாங்கல்ல அசைன்மென்ட் எல்லாம். அந்த அசைன்மென்ட்டான்னு யோசிப்போம். இல்ல. அசைன்மென்ட்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. ஒரு வேலைக்கு ஆட்கள அசைன் பண்றது. ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு மிஷனுக்கு. இப்ப ஒரு ஃபுட்பாலோ, கிரிக்கெட் விளையாடக்க தெரியும். கிரிக்கெட்ல யார் நல்லா பெட் பண்ணினமோ, அது அந்த ஆர்டர்ல எந்தெந்த இதன்படி அதுக்கேத்த மாரி ஆர்டர் பண்ணி பெட் பண்ண விடுவினாம். அதுல பவுலிங்கும் பண்ணக்கூடிய ஆட்கள் வேண்டா, ஆல் ரவுண்டர்ஸ கொஞ்சம் நடுவுலயும் விடுவினாம். அப்படி பவுலர்ஸ் எல்லாரையும் முன்னுக்கு விட மாட்டான். பின்னுக்கு விடுவினான். அப்படி அந்த ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவையின் டேலண்ட் அதுகள பொறுத்து, அவைகள் செய்ற இந்த ஜொப்புன்ற இத பொறுத்து, எந்த வேலைக்கு ஆள போட்டா எங்களுக்கு ஃபைனலா ஒரு நல்ல ஒரு 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 அவுட்புட் வருமென்று பார்த்து செய்றது தான் இந்த அசைன்மென்ட் ப்ராப்ளம். இப்ப அதுக்கு என்ன மாரி செய்றதுன்றதான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே. அதான் இப்ப அசைன்மென்ட்ன்றா இதுக்கு பசில் சால்வ்ன்ற மாரி தான் எல்லாமே. அதுக்கு நாங்க எக்ஸாம்பிளா முதலாவது கேள்விய பார்ப்போம். அப்ப முதலாவது கேள்வி என்னன்னா, ஜெனரலைஸ்ட் காஸ்ட் மேட்ரிக்ஸ். காஸ்ட் மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு ஒரு காஸ்ட் சம்பந்தமான ஒரு மேட்ரிக்ஸ் தான். சரியா? இப்ப இது ஒரு மேட்ரிக்ஸ் மாரி யோசிங்க. என்னன்னா அசைனிங் 5 வொர்க்கர்ஸ் 5 வகையான வொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க ஏல இருந்து இ வரைக்கும். அவையில 5 மிஷின்ஸ் M1ல இருந்து M5ன்ற 5 மிஷின்ஸுக்கு அசைன் பண்ண போறணுமா. அதுக்கான காஸ்ட் மேட்ரிக்ஸ் தந்திருக்கு. காஸ்ட் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா, இந்த வேலையால இந்த மிஷினுக்கு அசைன் பண்ணா அதுக்கு எடுக்கிற செலவு மாதிரி யோசிக்கலாம். அதை நீங்க வேணும்னா ரிஸ்க் மாதிரி யோசிக்கலாம். இப்ப ஏன்றால மிஷின் 1 ஆப்ரேட் பண்ண விட்டா அதுக்கு அதால வர ரிஸ்க் வந்து 10. அதே மாதிரி பி என்றால M2 என்ற மிஷின் ஆப்ரேட் பண்ண விட்டா அவரால வர ரிஸ்க் 7. அப்ப நான் கடைசியா என்ன செய்யணும்னா எல்லாரையும் அசைன் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் அசைன் பண்ணிட்டு பார்த்தா ஓவராலா வர ரிஸ்க் வந்து எங்களுக்கு குறைவா இருக்கிற மாதிரி செஞ்சா எங்களுக்கு நல்ல. அப்படி யோசிங்க. அப்ப காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்தா நாங்க அதை மினிமைஸ் பண்ண பார்ப்போம். அது கொஸ்டுக்கு பதிலா ப்ராஃபிட் மாதிரி வந்துச்சுன்னா அந்த கடைசியா வர வேல்யூ கூடணும்னு இப்ப மேக்ஸிமைஸ் பண்ணணும். இப்ப இது வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் படியா இது நாங்க கூடுதலா மினிமைஸ் பண்ண பார்ப்போம். இப்ப கேட்ட கேள்வி என்ன? ஃபைண்ட் த ஒப்டிமல் ஜாப் அசைன்மெண்ட் யூசிங் ஹங்கேரியன் மெத்தட் அண்ட் ஒப்டைன் த ஒப்டிமம் அசைன்மெண்ட் காஸ்ட். அசைன்மெண்ட் காஸ்ட்ன்றது கடைசியா எல்லாரையும் போட்டு வர அந்த காஸ்ட் தான். இப்ப இதுக்கு ஹங்கேரியன் மெத்தட் புது மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. அதை என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இதுக்கு இந்த இந்த டேபிளை நாங்க எடுத்து வைப்போம். ஓகே. உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் தெரியுதான்னு சொல்லுங்க. என்ன தெரிகிறது? ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி ஏதாவது தெரியுதா? தெரியுதா? அது மாதிரி. தெரியுதுடா. ஓகே. இதுல இப்படி செஞ்சா வேணும்னு பார்க்கும். என்ன இதுல எக்ஸ்பெரிமெண்ட். மிஸ் இது பார்க்கவில்லை. எதிர்பாராது எதிர்பார்த்து சரி இதுல வைப்போம். இப்ப என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறீங்க? அந்த மெட்ரிக் செஞ்சு எழுத போறோம். ஓகே. வீடியோ தேவையா? இல்லத்தானே. சரி. அப்ப இது வந்து மேட்ரிக்ஸ் வடிவத்துல நாங்க எழுதணும்னா தெரியுங்க. இதுல சாரி இதுல வராது. கீழே வரும் ஏ பி சி டி இ. ஓகே.
இந்த எழுதத்தான் நேரம் எடுக்கும், மற்ற மாதிரி இது செய்ய நேரம் எடுக்கும் அவ்வளவு. ஓகே, அதே மாதிரி M1க்கு M1, M2, M3, M4, M5 இப்படி நாங்க எழுதலாம். அப்ப கடைசியா இந்த டேபிள் தான் அப்படியும் போட போறோம். அப்ப நாங்க வந்து அதுல திருப்ப திருப்ப இந்த ஏபிசிடி அதுகள் எல்லாம் எழுத தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்ய போறோம்டா, உள்ளுக்கு இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு தானே, அது அப்படியே மேட்ரிக்ஸ் வடிவத்துல போடுவோம். போட்டா என்ன எழுதுறது, இதுல 10 வரும். 3, 3, 2, 8, 9, 7, 8, 2, 7, 4, 4, 8, 7, 4, 4, 10. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்டாங்க. 7, 10. இது நான் இப்ப டேபிள் மாதிரி போட்டிருக்கிறேன். பட் உண்மையா மேட்ரிக்ஸ் மாதிரி போடைக்க தெரியும் தானே எப்படி போடணும் வந்து. அதுக்கு 2 பிரேக்கெட் போட்டா மட்டும்தான். 8, 9, 5, 5, 10. நீங்க ரெக்கார்டிங் பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணுங்க. 7, 3, 9, 7. ஓகே, இது எங்களோட கோஸ்ட் மேட்ரிக்ஸை நாங்க இப்படி போட்டுட்டோம். ஓகே, நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா, ஹங்கேரியன் மெத்தடின் படி சால்வ் பண்ண போறோம். அப்ப எப்படி சால்வ் பண்றேன்டா, இதை நாங்க எங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்டா, யார் யாருக்கு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த காஸ்ட் குறைவோ அவரைத்தான் நாங்க அசைன் பண்ணதுக்கு எங்களுக்கு நோக்கமா இருக்கும். அப்ப கடைசியில பார்த்தா எல்லாரையும் ஏல இருந்து இ வரைக்கும் அசைன் பண்ணா அவர்கிட்ட காஸ்ட் மெட்ரிக்ஸ் வந்து கடைசியில குறைவா இருக்கும். எல்லாத்துட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா ஒப்டிமமா கொண்டு வரதான் எங்களோட நோக்கம். அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா இதுல பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க, யாருக்கு குறைவுண்டு. இப்ப எல்லாத்தையும் ஒரு பொதுவான வடிவத்துக்கு கொண்டு வருவோம். இப்ப பொதுவான வடிவத்துக்கு கொண்டு வந்தா எங்களுக்கு யார் கூட யார் குறைவுன்னு பார்க்க சுகமா இருக்கும். இதுல இருந்தா எல்லாருமே கூட குறைவு இடைக்கிலும் நம்பரா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அப்ப என்ன செய்ய போறோம்னா, முதல்ல ஸ்டாண்டர்டைசேஷன் செய்ய போறோம். ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யறதுக்கு முதல்ல இதுல என்ன செய்ய போறோம்னா, ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செய்ய போறோம். ரோ ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன அர்த்தம்டா, இருக்கிற எல்லா ரோலையும் லீஸ்ட் வேல்யூ என்ன, முதலாவது ரோல இருக்கிற லீஸ்ட் வேல்யூ 10, 2வது ரோல அதுவும் 10, 3வது ரோல அதுவும் 10, 4வது ரோல அதுவும் 10, 5வது ரோல அது 6. ஓகேயா, லீஸ்ட் வேல்யூ கண்டுட்டோம் ஒவ்வொரு ரோலையும். என்ன செய்ய போறோம்டா, இந்த இப்ப மாத்த போறோம், ஸ்டாண்டர்டைசேஷன் தானே. என்ன செய்ய போறோம்டா, இந்த மெட்ரிக்ஸ ஒவ்வொரு ரோல இருந்தும் அந்த லீஸ்ட் வேல்யூவை நாங்க கழிக்க போறோம். முதலாவது ரோல இருந்து அந்த லீஸ்ட் வேல்யூ 2 தானே, கழிச்சா 8, 1, 1, 0, 6. அடுத்த 2வது ரோவும் அந்த ரெஸ்பெக்டிவ் லீஸ்ட் வேல்யூவை கழிக்க போறோம். கழிச்சு 7, 5, 6, 0, 5. அடுத்தது 5, 3, 4, 0, 2. 1, 3, 6, 0, 2. கடைசியில 6 கிடைக்கும், அதுதான் என் லிஸ்ட். அப்ப 3, 4, 3, 0, 4. இப்ப மேட்ரிக்ஸ்ல போட்டா இப்படித்தான் போடுவோம், அது தெரியுந்தானே. ஓகே, சரி, பெருசாக்கினா நல்லா இருந்தா. ஓகே, ஸோ நாங்க இப்ப ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சோம்னா பாருங்க, இப்ப எங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு 0 வந்திருக்கேங்க. இப்ப எல்லா ரோலையும் ஒரு 0 வந்துட்டேன். அதே மாதிரி எல்லா குளத்திலையும் ஏதாச்சும் 0 இருக்காண்டு பாருங்க. 0 இல்லையே இல்ல. இப்ப நாங்க ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்ச மாதிரி
குளத்தை நாங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யணும். அப்போ குளத்துக்கு பார்க்குறோண்டா என்ன, ஒவ்வொரு குளம் வயசாகவும் பார்த்து அதில் எது லீஸ்ட் வெளியே வந்து பாருங்க. ஒரு முதலாவது குளம் லீஸ்ட் வெளியே என்ன, ரெண்டாவது குளம் என்ன, அதுவும் ஒன்று, மூன்றாவது ஒன்று, நாலாவதுக்கு உள்ளா பூஜ்ஜியம். அப்போ பூஜ்ஜியத்தில் பிரச்சனை இல்லை தானே, எல்லாமே பூஜ்ஜியத்தை கழிக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்ததுல ரெண்டு, இது ரெண்டு தான் நான் தான் அப்படி எழுதி கிளம்புறேன். ஓகேயா? இப்போ நாங்கள் முதல் ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்ச மாதிரி கோலம் ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யும். கோலம் ஸ்டாண்டர்டைசேஷன் இப்படி செஞ்சா எங்களுக்கு இப்போ எல்லா குளத்துலையும் எல்லா ரோவுலையும் பூஜ்ஜியம் வர்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வரும் பாருங்க. அப்போ இதுல இருந்து உண்டை கழிச்சா என்ன, 7 6 4 0 2. அடுத்தது 0 4 2 2 3. அடுத்தது உண்டை கழிப்போம் 0 5 3 5 2. அடுத்தது ஒன்றும் இல்லை தானே, அது பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா ஃபுல்லா பூஜ்ஜியம், அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்ததுல 2 இருக்குது, அப்ப எல்லாத்துலேருந்து 2 கழிப்போம் 4 3 0 0 2. ஓகேயா? இப்ப நாங்க என்ன செஞ்சோம், நாங்கள் வந்த இது தரவை ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சு கொலம் ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சுட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். இப்ப எங்களுக்கு கிடைச்ச இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு குளத்திலையும் ஏதாச்சும் ஒரு பூஜ்ஜியமாச்சும் இருக்கு. இப்ப இந்த எல்லா குளத்திலையும் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு, எல்லா ரோலையும் பூஜ்ஜியம் இருக்கு. ஓகேயா? சரி, இந்த பூஜ்ஜியம் தான் என்ன, எங்கட அந்த லீஸ்ட் யாருக்கும் அந்த நான் சொன்னேன் தானே கொஸ்மெட்ரிக்ஸ்ல யாருக்கு நல்லா குறைவோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு கொஸ்மெட்ரிக்ஸ் குறைவோ, அப்ப அந்த பூஜ்ஜியம் எங்கெங்க வருதோ அங்கதான் உங்களுக்கு தேவையான அந்த டார்கெட் வருது. அப்ப முதல்ல என்ன செய்வோம்டா, இப்படி வந்தா பிறகு செஞ்சு எல்லா இடத்துலயும் பூச்சியத்தை வந்தா பிறகு நாங்க இப்ப வெட்ட போறோம். எப்படி வெட்டுவோம்டா, ஏதாச்சும் ஹொரிசோண்டலா இல்லாட்டி வேர்டிக்கலா தான் வெட்டலாம். ஓகே, இந்த ரெண்டு கோடை வச்சு கொண்டு மினிமம் எத்தனை வெட்டால இதுல இருக்கிற எல்லா பூச்சியத்தையும் கவர் பண்ண முடியுதுன்னு செக் பண்ண போறோம். அப்ப இதை வந்து என்ன மாதிரி வெட்டலாம். அப்ப இங்க 3 பூச்சியம் இருக்கு. இப்ப 3 பூச்சியத்தை ஒரே அடியா வெட்டலாம் தானே, இப்படி வெட்டுவோம். அதே மாதிரி இந்த 4 பூச்சியம் இருக்கு, அதையும் அப்படி ஒரே கோட்டுல வெட்டுறாண்டா, இப்படி வெட்டினா குறைக்கலாம் தானே. ஓகே, மிச்சமா அங்க பூச்சியம் இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. பட் இந்த இதையும் சேர்த்து ஒண்டா வெட்டலாம் தானே இப்படி. ஓகே, வெட்டினா பிறகு இன்னும் ஒரு பூச்சியம் இருக்கு, அதை நாங்க இப்படியும் வெட்டலாம் இப்படியும் வெட்டலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே ஓகே, இதை விட குறைவான மெதட்ல எல்லா பூச்சியத்தையும் வெட்ட முடியுமா என்று யோசிங்க. ஓகே, யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த எப்படி பார்த்தாலும் 4 கோட்லாம் வெட்ட முடியாம இருக்கும். அப்ப அதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸா இருக்கும் இந்த பூச்சியத்தை இல்லாம பண்றதுக்கு. ஓகே, அப்ப கடைசியா எத்தனை லைன்ல எங்களால எல்லா பூச்சியத்தையும் கவர் பண்ண முடிஞ்சது, எத்தனை லைன், 4 லைன். 4 லைன்ஸ்ல இதை கவர் பண்ண முடிஞ்சது. இப்ப என்ன செய்ய போறோம்டா, இங்க வெட்டின அந்த லைன் இந்த நம்பர் இருக்குத்தானே, அந்த நம்பர், இந்த நம்பரும் நாங்க எத்தனை பேரை அசைன் பண்ண போறோம்னு ஒரு வேல்யூ இருக்குத்தானே. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர், 5 ஒர்க்கர்ஸ் 5 மிஷினுக்கு அசைன் பண்ண போறோம். 5 ஒர்க்கர்ஸ் 5 மிஷினுக்கு அசைன் பண்ண போறோம்டா, இதுல எத்தனை அசைன்மெண்ட் ப்ராப்ளம், எத்தனை பேரை அசைன்மெண்ட் பண்ண போறோம். இது ஒரு அசைன்மெண்ட், இது 2 அசைன்மெண்ட், அப்படி ஒவ்வொரு 5 பேரையும் 5 மிஷினுக்கு அசைன் பண்ண போறோம்டா. அங்க எத்தனை அசைன்மெண்ட் வருதுண்டா, அங்க 5 அசைன்மெண்ட் வருது. ஓகே, 5 நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் வந்து 5 இருக்குது. இந்த 2 சமனா இதுதான் செக் பண்ண போறோம். இப்போ முதல்ல வந்து வந்த காஸ்மெட்டிக்ஸை ரோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கோலம் ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சு அதுக்கு பிறகு அதுல வர எல்லா பூச்சியத்தையும் மினிமம் நம்பர் ஆஃப் ஒரு வெர்டிக்கல் இல்லாட்டி ஹொரிசோண்டல் லைனால கவர் பண்ண போறோம். கவர் பண்ணிட்டு பார்க்க அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எங்கட நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்டுக்கு சமனான்னு பார்க்க போறோம். சமனா வந்து சென்றால்
எங்களுக்கு கிடைச்ச அந்த மெட்ரிக்ஸ் வந்து ஒரு ஒப்டிமம் சொல்யூஷன். ஓகே, அதான் எங்களோட ஒப்டிமம் சொல்யூஷன். பட் இங்க சொல்லுங்க பாப்போம், இங்க வந்து சமனா வந்துச்சு, 4 5 சமனா இல்லை. சமனா வரவில்லை என்றால் நாங்க ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை செய்ய போறோம்டா, இந்த சொல்யூஷனை மாடிஃபை பண்ணணும். என்னன்னு மாடிஃபை பண்றேன்டா பாப்பா. முதலாவது தாரக மந்திரம் என்ன செய்ய போறோம்டா, இதுல கவர் பண்ண செல்ஸை விடுங்க. கவர் பண்ணாத இடங்கள் இருக்குத்தானே, கவர் பண்ணாத இடங்கள், அந்த கவர் பண்ணாத இடங்கள்ல இருந்து யார் மினிமம் வேல்யூ அவரை கண்டுபிடிங்க. சரியா? ஃப்ரம் அன்கவர்ட் செல். ஓகே, யார் அந்த மினிமம் வேல்யூ? இங்க 2 தான். 2 தான் மினிமம் வேல்யூ. 3 இடத்துல 2 இருக்கு, பட் 2 தான் மினிமம் வேல்யூ. அப்ப 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? அடுத்தது என்ன செய்ய போறோம்டா, இந்த எல்லா அன்கவர்ட் செல்லுல இருந்தும் அந்த வேல்யூவை கழிக்க போறோம். சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இதை வந்து எங்க இருந்து? அன்கவர்ட் செல்லுல இருந்து. ஓகேயா? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா என்னென்று வருமானு பார்ப்போம். அதே மாதிரி மூன்றாவது என்ன செய்ய போறோம்டா, தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணா இது 4 2 3 2 0 1 0 1 0 வரும். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில என்ன செய்ய போறோம்டா, இதுல இந்த கவரான மிச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கவர் பண்ண அந்த லைன்ஸ் இருக்கு தானே, அந்த லைன்ஸ்ல இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு? இதுல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, இதுல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, இதுல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, இதுல ஒரு இன்டர்செக்ஷன். இப்ப 4 இன்டர்செக்ஷன் இருக்கு, வெட்டுப்புள்ளி. அந்த 4 வெட்டுப்புள்ளியில என்ன செய்ய போறோம்டா, இந்த மினிமம் வேல்யூவை ஆட் பண்ண வேண்டும். அப்ப இந்த இன்டர்செக்ஷன்ல ஆட் பண்ண வேணும். மிச்ச எல்லா செல்லும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதுதான் அந்த 3 விதமான ஸ்டெப். அப்ப செஞ்சா என்னண்டு மாறும் பார்ப்போம். ஓகேயா? என்னண்டு மாறும். அப்ப 7 0 0 அந்த இடம் இன்டர்செக்ஷன் தானே, அப்ப 2 ஆளை கூட்டு போடணும். அப்ப முதல்ல நீங்க செய்ய என்ன செய்ய போறீங்கன்னா, முதல்ல அன்கவர்ட் செல்ல முதல்ல அதுல இருந்து 2 கழிப்போம். அப்ப 4 2 3 2 0 1. அதே மாதிரி கீழே இடம் விட்டுட்டு அடுத்தது 0 1 0. ஓகேயா? மிச்சம் அப்படியே போடுவோம். ஓகே, 2 5 0 0 0 2 0 0 0 3 4 இங்கேயும் 0 வரும். சரியா? இதுதான் நாங்க முதல்ல மினிமம் மினிமத்தை கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்ப அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து 0 இருந்தது, இப்ப 2 மாறும். இங்க 4 இருந்தது, 2 ஆட் பண்ணா 6 மாறும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல 0 இருந்தது, 2 மாறும். இங்கேயும் 0 இருந்தது, 2 மாறும். ஓகே, 2 மாறும்டா. இந்த மினிமம் வேல்யூவை கூட்டுறோம், ஆட் பண்றோம். ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னாடா, இப்ப வாங்க திரும்பவும் வெட்டி பார்ப்போம். உங்களோட வெட்டுற கேம் வெட்டி விளையாடுவோம். வாங்க இங்க வெட்டி விளையாடுவோம். அப்ப இங்க வந்து 2 0 இருக்கு, அதை நாங்க இப்படி வெட்டலாம் தானே. ஓகே, வேற எங்க? அங்க 3 0 இருக்கு, இங்கேயும் 3 0 இருக்கு. வேறையும் இப்படி வெட்டுறதா நல்ல. ஓகேயா? மிச்சமா அங்க இருக்கு, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. இப்ப அத வேற வழி இல்லை, இப்படி வெட்டுறதான் நல்ல நினைக்கிறேன். இதை விட குறைஞ்ச வழியில வெட்டலாமா? யோசிச்சு பாருங்க, வெட்டலாமாண்டு. குறுக்கால வெட்டையில அது நிலைக்குத்தா வெட்டிக்கலா தான் வெட்டலாம். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் மினிமம், எப்படியும் 5 லைன் வேணும். ஓகே, நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5 வெட்டுற லைன். அதாவது 0 கவர் பண்ணியாச்சு, எல்லா பூச்சியத்தையும் கவர் பண்றதுக்கு 5.
இது வந்து இப்ப நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்டுக்கு சமனா. எத்தனை நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்? 5 ஒர்க்கர்ஸ் 5 மிஷன், அப்ப 5 அசைன்மெண்ட் வரும். சமனா வந்துட்டு இப்ப இது என்ன? இப்ப ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகேயா? அப்ப சரி, ஆப்டிமம் சொல்யூஷன்டா இதை வச்சுக்கொண்டு நான் என்னட்டு இப்ப கடைசியா ஒர்க்கர்ஸ் அசைன் பண்றது. என்னென்ன அசைன் பண்றேன்டா, இதுல வந்து இந்த பூஜ்ஜியத்தை கண்டுனாங்களே, அதுக்கு தான் பூஜ்ஜியத்தை கண்டுனாங்க. பூஜ்ஜியத்தை கண்டா தான் என்ன செய்யலாம்? அவற்ற ரிஸ்க் வந்து அங்க குறைவா இருக்கு. அப்ப எங்களுக்கு கொஸ்ட்டை குறைக்கணும். அப்ப யார் யாருக்கு அந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கோ அவரை அந்த இடத்துக்கு அசைன் பண்றதுதான் எங்களுக்கு லாபம். ஸோ ஃபர்ஸ்டா எங்கெங்க பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த மேட்ரிக்ஸ் என்னத்தை குறிக்குது. மேட்ரிக்ஸ் என்ன குறிக்குது? முதலாவது ரோல ஏ என்ற ஒர்க்கர், ரெண்டாவதுல பி என்ற ஒர்க்கர், மூன்றாவது சி, டி, இ. ஒவ்வொரு குலமும் என்ன? மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3, மிஷின் 4, மிஷின் 5. இது உங்களுக்கு மெனக்கண்ணால பார்த்தா விளங்கணும். சரியா? இது அங்க எழுத தேவையில்லை, பட் உங்களுக்கு இதுதான் அர்த்தம் மட்டும் விளங்கினா சரி. ஓகே, இப்போ வேற ஒரு கலரால நான் இந்த நிலத்தை போறேன். ஸோ ஓகே, அசைன் பண்ணுவோம். ஏஐ எங்கெங்க அசைன் பண்ணலாம்? என்னென்ன மிஷினுக்கு ஏஐ அசைன் பண்ணலாம்? எங்கெங்க பூஜ்ஜியம் இருக்கு? இங்கே இருக்கு. என்ன இந்த M2க்கு M3க்கும் அசைன் பண்ணலாம். அப்ப இவரை 2 இடத்துக்கு அசைன் பண்ணலாம் தானே? அப்ப நாங்க வந்து அதுகளை ஃபர்ஸ்டா பார்க்காம யார் யாருக்கு வரும் ஒரு ஜாப் மட்டும்தான் செய்ய முடியுமோ அவரை ஃபர்ஸ்டா நாங்க பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு மல்டி டேலண்ட் இருக்குது. அப்ப அவையில வந்து நாங்க வந்து கடைசியா பார்ப்போம். ஏன்னா அவையில வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா தெரிந்த ஸ்கில் இருக்கிறார்கள் நாங்க வந்து சில வேலைகள் செய்ய இயலாத வேலைகளுக்கும் அவரை அசைன் பண்ணி விடலாம். அப்ப அதால ஃபர்ஸ்டா யார் யாருக்கு குறைஞ்ச சீரோ இருக்குன்னு பார்ப்போம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பி என்ற ஆளுக்கு தான் ஒரே ஒரு இடத்துல தான் பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப பிக்கு வந்து ஒரே ஒரு மிஷினுக்கு தான் அசைன் பண்ணலாம். அப்ப பியை வந்து பேசாம நாங்க எங்க போடுவோம்? அவரே அசைன் பண்ணி விடுவோம். இந்த எண்ணத்துக்கு எந்த மிஷின்? M4. ஓகேயா? அப்ப மிஷின் 4க்கு பி அசைன் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப மிஷின் 4 காலி. இப்ப அடுத்ததா எங்க இருக்குது? சியை வந்து இந்த இது 3 மிஷினுக்கு அவரை அசைன் பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா டி அவர் என்ன? வெறும் முதலாவது மிஷின் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். அவருக்கு அதுதான் குறைவு. அப்ப அவர் தான் இன்னொரு ஆளை நிரப்பும். அப்ப டி டிக்கு என்ன? M1 முதலாவது மிஷின் மட்டும்தான். இப்ப இவரும் ஓகே, இவருக்கும் அசைன் பண்ணியாச்சு. மிச்சமா இருக்கிறது ACE. ACEல ஓகே, இப்ப பார்த்தா விளங்குது. இல வந்து 0. ஆனா பட் ஏற்கனவே டியை வந்து அந்த M1க்கு அசைன் பண்ணியாச்சு. மிச்சமா இருக்கிறது M3யும் M4. அதுலயும் M4க்கும் ஒரு ஆள் அசைன் பண்ணியாச்சு. ஸோ மிச்சமா இருக்கிறது M3. இயால M3க்கு விடுறதான் நல்லா. அப்ப இவரையும் M3க்கு போடுவோம். ஓகேயா? அப்ப இயை வந்து அசைன் பண்ண போறோம். என்னத்துக்கு? M3க்கு. அதே மாதிரி சிக்கும் ஏ தான் இப்ப மிச்சமா இருக்குது. சியும் M2 செய்வார், ஏயும் M2 செய்வார். பட் பாத்தீங்களா, ஏக்கு வந்து இந்த M3 வந்து ஏற்கனவே ஒரு ஆளை அசைன் பண்ணியாச்சு. அப்ப அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் M2 மட்டும்தான். அப்ப ஏ தானே நல்ல, அதானே நேர்மை, அதானே எத்திக். ஸோ ஏயை வந்து விடுவோம். எதுக்கு? M2க்கு. ஆனா சி வந்து தெரியும் தானே, அவர் வந்து M2வும் செய்வார், M4ம் செய்வார், M5ம் செய்வார். பட் M4ம் M2வும் ஏற்கனவே ஆக்களை விட்டாச்சு. ஸோ M5 விடுறதுதான் சாமர்த்தியமான திறம். அப்ப இவரை M5க்கு விட்டாச்சு. ஓகே, இது விளங்கிட்டு. இப்போ 5 பேரையும் 5 மிஷினுக்கும் வேற வேற மிஷினுக்கு விட்டாச்சு. எல்லாருக்கும் 0 வார மாதிரி. அப்ப இப்படித்தான் சில டீம்ஸை உருவாக்குறது. சில பேர் 2 இடங்களுக்கும் போக முடியும். பட் எது எங்களுக்கு கடைசியில பார்த்தா ஒப்டிமம் வந்து பாக்குறேன்டா, இப்படித்தான் பாக்குறது. ஸோ இதுதான் ஹங்கேரியன் மெத்தட். ஸோ இதுல வந்து ஒரு கேள்வி பார்த்துட்டோம். என்னன்னு செஞ்சினாங்க? அந்த கொஸ்ட் மெட்ரிக்ஸை ஒரு மெட்ரிக்ஸ் வடிவத்துல போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் பூஜ்ஜியம் பெறாது. ஸோ நாங்க என்ன செஞ்சினாங்க? அதுல ஒவ்வொரு ரோலையும் மினிமம் வேல்யூ எடுத்து அதை எல்லா ரோலையும் கழிச்சினாங்க. ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றது. அதே மாதிரி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லா குளத்துலையும் பாத்தீங்கன்னா
ஒரு குளத்திலையும் ஒரே ஒரு குளத்துல மட்டும்தான் பூஜ்ஜியம் இருக்கு, மிச்சம் எல்லா குளத்திலையும் பூஜ்ஜியம் இல்லை. ஸோ அதுக்காக நாங்க குளம் ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சாங்க. அப்போ ஒவ்வொரு குளம் வயசாகவும் மினிமம் வேல்யூ வந்து அந்த குளத்துல இருந்து அந்த மினிமம் வேல்யூவை கழிக்கிறது. கழிச்சிட்டு வார எல்லா ஜீரோவை மினிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்டிகள் இல்லாட்டி ஹொரிசோண்டல் லைனால வெட்டினா அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எங்களோட நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்டுக்கு சமனா இல்லையான்னு பார்த்தோம். சமனா வந்தா எங்களுக்கு கிடைச்ச மெட்ரிக்ஸ் ஒப்டிமம் சொல்யூஷன். அதை வந்து நாங்கள் கடைசியா இப்படி அந்த பூஜ்ஜியம் இருக்கிற இடங்களை வச்சுக்கொண்டு அசைன் பண்ணலாம். அப்படி சமனா வராட்டிக்கு நாங்க இதுல அன்கவர்ட் செல் இருக்கு தானே, வெட்டுப்படாத இடங்கள், அதுல இருக்கிற மினிமம் வேல்யூவை இந்த அன்கவர்ட் செல்ல இருந்து கழிப்போம். கழிச்சிட்டு இதுல வர இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, அதுல அந்த வேல்யூவை கூட்டுவோம். கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்டுக்கு சமனா வருமானு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி வந்துச்சேன்டா இது இப்போ ஒப்டிமம் சொல்யூஷன். அதுக்கு பிறகு அசைன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சுருக்கிறேன். இது விளங்கிட்டுதா? விளங்கிட்டு. ஓகே, சரி. அப்ப இதே மாதிரி சில நேரத்துல என்ன நடக்குமாண்டா, இதுல வந்து பாருங்க 5 பேர் தானே, 5 பேருக்கு 5 மிஷின் இருக்குது. பட் சில நேரங்கள்ல எங்கள்கிட்ட 4 ஒர்க்கர்ஸ் இருக்கும், ஆனா 5 மிஷின் இருக்குது. இப்ப 4 ஒர்க்கர்ஸ 5 மிஷினுக்கு பிரிச்சு விடையலாது தானே. அப்ப 4 மிஷினுக்கு மட்டும் தான் பிரிச்சு விடலாம். இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா இப்ப என்ற ஒரு ஆள் இல்லைன்னு வைங்களேன். அப்படி இல்லாட்டிக்கு இதை வந்து நாங்க மெட்ரிக்ஸ்ல போடைக்க நாங்க இங்க வந்து கூடுதலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மெட்ரிக்ஸ் மாதிரி தான் வரணும். தான் நாங்க இங்க கடைசியில இந்த அசைன்மெண்ட் எல்லாம் சரியா போட்டு ஒப்டிமல் சொல்யூஷன் போட்டு செய்யலாம். அப்ப ஸ்கொயர் மெட்ரிக்ஸ் வரணும்ன்றதுக்காக நாங்க நேற்று டிரான்ஸ்போர்டேஷன்ல செஞ்ச மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுண்டா, கொஞ்சம் மிஷினா இருக்கலாம் இல்லாட்டி ஒர்க்கர்ஸா இருக்கலாம், யாருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கவர் பண்றதுக்கு இங்க நாங்க டம்மியா ஒரு ஆளை சைன் பண்ண போறோம். ஓகே. அப்ப தப்பித்தவரை இந்த நம்பரும் சமனா வராம வந்துச்சுண்டா அதை சமப்படுத்துறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டம்மி ஒரு ஆளை போட்டு தெரியும். டம்மி என்றா என்ன, அப்படி ஒரு ஆளே இல்லை. அப்படி ஒரு ஆளே இல்லாட்டிக்கு அவர்கிட்ட கொஸ்மெட்டிக்ஸ் என்னவா இருக்குமாண்டா, எப்பயுமே பூச்சியமா இருக்கு. ஓகே. ஏன்னா அவரால் ஒன்றுமே நடக்காது தானே. இப்போ அது வந்து அது அவரால் ஒரு என்ன சொல்றது ரிஸ்க்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அது பூச்சியம் வந்து போட்டு செய்யும். ஓகே. அப்படி வந்தா பூஜ்ஜியம் ஒன்று போட்டு வந்தா தெரியும், இது எல்லாம் பூஜ்ஜியம் ஒன்று போடுவீங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்க கீழே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது குளம் ஸ்டாண்டர்டைசேஷன் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா குளத்துலையும் இப்போ பூஜ்ஜியம் வந்திருக்கு. இப்படி இதுல பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வந்துச்சேன்டா என்ன, இப்படி வந்திருக்கும். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று காட்டுறேன். ஓகே. ஸோ முதலாவது கேள்வி செஞ்சிட்டோம். அதுக்கு ஒப்டிமம் அசைன்மெண்ட் கோஸ்ட் பார்க்குறேன்டா என்ன, கடைசியா நாங்க எடுத்தனாங்க தானே, ஏ என்னத்துக்கு மிஷினுக்கு போட்டாங்க, பி எந்த மிஷினுக்கு போட்டாங்க, சி எந்த மிஷினுக்கு போட்டாங்க, அதுல வர அந்த நம்பரை கூட்டி பாருங்க, அவ்வளவுதான். அதையும் கூட்டினீங்கன்னா கடைசியா ஒப்டிமம் அசைன்மெண்ட் கோஸ்ட் வரும். அதான் அசைன்மெண்ட் கோஸ்ட்னு சொல்றது. ஓகே. இது மெட்ரிக்ஸை பார்த்து செய்யுங்க. ஓகே. அடுத்த ரெண்டாவது கேள்வியில பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்குது, 5 மிஷின் இருக்குது, ஆனா சில இடங்கள்ல டேஷ் என்று இருக்குது. டேஷ் என்று இருந்தா என்ன அர்த்தம்டா, அவர் அங்க விட இயலாது. அவர் அங்க விட இயலாட்டிக்கு யோசிச்சு பாருங்க அந்த கொஸ்ட் வந்து எப்படி இருக்குமண்டா. அதாவது அவரை வேலைக்கு விட்டா ஒழுங்கா வேலை நடக்காதுன்றதான் அப்படி டேஷ் வந்து இருக்கு. அப்ப இதுல நாங்க எங்களுக்கு டேஷ் என்று போடல தானே மெட்ரிக்ஸ்ல. அப்ப என்ன செய்வோம்டா, ஒரு பெரிய வேல்யூ இன்ஃபினிட்டி மாதிரி யோசிக்கணும்டா, பெரிய வேல்யூண்டா நாங்க பிக் கேம் தான் சொல்றோம் நாங்க. அப்ப இதுக்குள்ள எல்லாத்தோடையும் ஒப்படைக்க எனக்குண்டா நான் 100 காணும் நினைக்கிறேன். 100 போட்டாலே இது வந்து ஒரு நல்ல பெரிய நம்பர் மாதிரி காட்டலாம். அப்ப இதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா நாங்க சுருக்கைக்கு அவாய்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த டேஷ் வந்துச்சுன்னா நீங்க இப்படி செய்யலாம். ஓகே. அடுத்தது மூன்றாவது கேள்வி. இங்கதான் 4 ஜாப் இருக்குதா, ஆனா 5 மிஷின்ஸ் இருக்குதா. இப்ப 4 பேர் 4 விதமான ஜாப்ஸ் தான் இருக்குது, பட் 5 மிஷின்ஸ் இருக்குது. இப்ப என்ன, ஒரு ஜாப் பற்றாக்குறையா இருக்குது. அப்ப 5 மிஷின்ல ஒரு மிஷின் வேலை செய்யறதுக்கு இல்லாம இருக்கு.
இப்போ என்ன செய்ய போறோம்டா, நாங்க இங்க அதே மாதிரி தான் இந்த நம்பரும் இந்த நம்பரும் சமனா வராட்டிக்கு இந்த அளவு டம்மி ஜப் கொண்டு உருவாக்க போறோம். டம்மியா ஓகே, ஒரு டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸுக்கு வர அந்த கொஸ்ட் வந்து என்ன இருக்கும், அது பூஜ்ஜியமா இருக்கு. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கு பிறகு வளமையான மெட்ரிக்ஸுக்கு மாத்தி போட்டு இதை சால்வ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இது அங்கால வளமை செய்வீங்க. கடைசியா ஏதோ ஒரு மிஷின் வந்து டம்மிக்கு அசைன் பண்ணுவீங்க தானே. அப்படி அசைன் பண்ணிக்க என்ன அர்த்தம்னா, அந்த மிஷின் ஒன்றுக்கும் ஒரு ஜொப்புக்கும் அசைன் பண்ணலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி 4வது கேள்வி இது என்ன, இது வந்து அதே மாதிரி மற்ற மாதிரி 5 மிஷின், சாரி 5 ஜொப் இருக்கு. இது 4 மிஷின் தான் இருக்காங்க. 5 ஜொப் இருக்கு, 4 மிஷின் தான் இருக்குன்ற இப்ப என்ன அர்த்தம், ஒரு ஜப் வந்து செய்யறதுக்கு மிஷின் இல்லாம இருக்கு. அப்ப நாங்க இங்க வந்து ஒரு டம்மி மிஷின் வந்து உருவாக்கப்போம். ஓகே, டம்மி மிஷின் அவருக்கும் எல்லாத்துக்கும் என்ன கொஸ்ட் வந்து பூச்சிய போட்டுட்டு செய்வீங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மெட்ரிக்ஸ் ஒன்று வந்துடும். இதை நாங்க பிறகு என்ன ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யணும்னா தெரியும். இதுல வந்து ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யலாம். ஆனா கொலம் ஸ்டாண்டர்டைசேஷன் செய்ய தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலயும் பூச்சியம் தானே மினிமம் வேல்யூ. இப்ப எல்லாத்துலயும் பூச்சியத்தை கழிச்சா அது ஒரு மாற்றமும் வராது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வெறும் ரோ ஸ்டாண்டர்டைசேஷன் செஞ்சால் காணும். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்த 5வது கேள்வி, 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜப். ஓகே, இது என்னன்னா 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜப்ஸ் இருக்குது, 4 டிஃபரெண்ட் மிஷின் செய்யறதுக்கு. அண்ட் டேக் டவுன் டைம் போஸ்டர் ரிப்பீட்டட்லி ஹை ஃபார் சேஞ்ச் ஓவர்ஸ். இது நான் நினைக்கிறேன் அதே கேள்வி தான், அதே தான், வேற ஒன்றும் இல்லை வித்தியாசம். அடுத்தது 4 ஸ்மால் மிஷின் ஷாப் ஹேஸ் 4 மெக்கானிக்ஸ் வேர் 5 ஜாப்ஸ் ஆர் ஆஃபர்ட் வித் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஃபார் ஈச் மெக்கானிக் இன் ஈச் ஜாப் விச் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஃபைண்ட் த ஆப்டிமல் அசைன்மெண்ட் பிளான். இங்க வந்து என்னன்னா 4 மெக்கானிக்ஸ் இருக்குன்னா அவைகளுக்கு 5 ஜாப்ஸ் இருக்கா ஒரு நாளைக்கு. 5 ஜாப்ஸும் எப்படி ஆஃபர் பண்ணிட்டோம்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வச்சுக்கொண்டு நாங்க போட போறோமா. அப்ப இங்க வந்து போட்ட மெட்ரிக்ஸ் வந்து போஸ்ட் மெட்ரிக்ஸ் இல்லை. அதாவது ஏய வந்து முதலாவது ஜொப்புக்கு விட்டா எங்களுக்கு 62 ப்ராஃபிட் வருமா. ஏய வந்து 4க்கு விட்டா 111 ப்ராஃபிட் வரும். சிய 3க்கு விட்டா 111 ப்ராஃபிட் வரும். அப்ப எங்களுக்கு இங்க வந்து என்ன எப்படி அசைன் பண்ணணும்டா, எங்களுக்கு கடைசியா வார அந்த கோஸ்ட் மெட்ரிக்ஸ், அதாவது நாங்க கடைசியா வார அந்த இது வந்து மேக்சிமம் ஆகிற மாதிரி தான் வரப்போகுது. இவ்வளவு நேரமா நாங்க கொஸ்ட்டை குறைக்கணும்னு எதிர்பார்த்த நாங்கள். பட் இங்க வந்து இவையில் செய்யறதால ப்ராஃபிட்டை தான் இதுல போட்டுருது. அப்ப இது வந்து என்ன செய்யணும்டா, யாருக்கு ப்ராஃபிட் கூட வருதோ அதைத்தான் நாங்க செய்யணும். அப்ப நாங்க அங்க வந்து பூச்சியமா இருக்கிற அசைன் பண்ணாங்க, இங்க கூடிய இருக்கிற ஆட்களை தான் அசைன் பண்ணணும். இப்ப உங்களுக்கு தெரியும், அது வந்து பூச்சியமா இருக்கிறதால அது உங்களுக்கு ஹங்கேரியன் மெத்தட்னு சொன்னேன். பட் இங்க வந்து மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் தானே. அப்ப இங்க வந்து என்ன செய்வோம்டா, எங்களுக்கு இதை சால்வ் பண்றதை விட இதை நாங்க பேசாம நாங்க வளமையா ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளத்தை மினிமைசேஷனுக்கு மாத்தோம், மினிமைசேஷனை மேக்சிமைசேஷனுக்கு மாத்தோம். அது மாதிரி இது ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். இதை நாங்க பேசாம வளமையான மினிமைசேஷன் மாதிரி மாத்தினா என்ன. அப்ப மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்டா, ஒவ்வொரு ஆள் இருக்குத்தானே, ஒவ்வொரு ரோ இருக்குத்தானே, அந்த ரோல இருந்து சாரி ஒவ்வொரு ரோ இல்லை, இதுல வந்து ஏதாச்சும் மேக்சிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதே மேக்சிமம் வேல்யூ யார் இதுல இருக்கிற எல்லா ப்ராஃபிட்லயும் மேக்சிமம் வேல்யூ என்ன பெருமானம் பார்த்தீங்கன்னா 111. அப்ப 111 எப்படியாச்சும் நான் பூச்சியம் மாதிரி கொண்டு வந்தேன்டா எனக்கு இது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளமே வருது. இப்ப 111 பூச்சியம் மாதிரியும் குறைஞ்ச வழியோ ஒரு கூடின வழியுமாய் மாற்றணும். எப்படி மாற்றலாம். அப்ப இதுல டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாங்க எப்படி பண்ண போறோம்டா, நியூ வேல்யூ வந்து எப்படி வரப்போகுதுண்டா, இந்த மேக்சிமம் வேல்யூ இருக்கு தானே, அந்த மேக்சிமம் வேல்யூல இருந்து பழைய வேல்யூ கழிச்சு வாரதை நாங்க இப்ப புதுசா போட போறோம். அப்ப இதை நாங்க மாடிஃபை பண்ண போறோம். எப்படி மாடிஃபை பண்ண, அப்ப இதை மாடிஃபை பண்ண எப்படி வரும் கடைசியில
அப்போ இதை வந்து மாடிஃபை பண்ணால் தெரியும். இந்த டேபிள் போடுங்க மெட்ரிக்ஸ் போட்டிங்க வேண்டா 62 என்னென்று வரும். 111 62 கழிச்சு போடுவீங்க இதுல. அதே மாதிரி 111 78 கழிச்சு போடுவீங்க. 111 50 கழிச்சு போடுவீங்க 62 வரும். 111 111 கழிச்சு 0 வரும். 111 82 கழிச்சு போடுவீங்க. அப்படி எல்லாத்துலயும் என்ன இந்த மேக்சிமம் வேல்யூ என்ன இருக்கும்? இந்த இவ்வளவு மெட்ரிக்ஸுக்கு 111 எல்லாத்தையும் 111 கழிச்சு போடுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை நாங்க டிரான்ஸ்ஃபார்மேட் பண்ணியிருப்போம். பண்ணா என்ன நடக்கும்? இதுல எங்க ஹையஸ்டான ப்ராஃபிட் வருதோ அதெல்லாம் பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப கடைசியில இப்ப வந்து அந்த பூஜ்ஜியம் வந்து என்ன இருக்கும்? இப்ப எங்களோட வளமையான மினிமைசேஷன் ப்ரோக்ராமா வந்துடும். அதுக்கு பிறகு நாங்க வளமை போல இதை வந்து ஹங்கேரியன் மெத்தட்ல சால்வ் பண்ணி நாங்க எடுத்து அசைன் பண்ண அப்பதான் உங்களுக்கு தெரியும் தானே. ஏக்கு ஒரு ஆளை விடுவோம். ஆனா இங்க வந்து தெரியும் தானே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் போடுவோம். அப்பதான் சமப்படுத்தலாம். ஸோ இதுல ஒரு டம்மி ஆள் விடணும். சரியா? டம்மி வந்து இதுல பூஜ்ஜியம் வந்து என்ன அர்த்தம்? 111 வேற போகுது தானே எல்லாத்துலயும். இப்ப 111 111 111 போடுவீங்க அங்க. ஓகே தானே? விளங்கிட்டா? சரி. அவ்வளவுதான். இப்ப இப்படி வந்தா தெரியணும் உங்களுக்கு. எல்லாமே உடனே பிச்சை அடிச்சு கொண்டு போகக்கூடாது ஹங்கேரியன் மெத்தட்டுக்கு. இதுல என்ன கேள்வி கேட்டது என்ன? ஆப்டிமல்ண்டா என்ன செய்யணும்? இதை கொஸ்ட்டை கூட்டணுமா இல்லை ப்ராஃபிட்டை கூட்டணுமா கொஸ்ட்டை குறைக்கணுமான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஓகே. அதே மாதிரி இங்க வந்து என்ன மாதிரிண்டா, இங்க வந்து ஒவ்வொரு டெய்லர் வந்து ஒவ்வொரு டைப்புக்கு விடலாமா. அதுல வார அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு இவர் டைலர் 1 வந்து டைப் 1ல ஒரு ஒரு யூனிட் டைமுக்கு 7 என்ற இது செய்வார் காமெண்ட். ஒரு காமெண்ட் செஞ்சா 10 என்ற ப்ராஃபிட் வருமாண்டா. 7 காமெண்ட் செஞ்சா எவ்வளவு வரும்? 7 தர 2 14. அப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கு நாங்க இப்படி ப்ராஃபிட்டை போட்டு எழுதணும். ஏன்னா இதுல வந்தது ப்ராஃபிட் இல்லை, இதால பெருக்கி வரதான் ப்ராஃபிட். அது நம்புறேன்டா. நாங்க இதை வந்து மாத்தணும். அப்ப ஒவ்வொன்றையும் 7 தர 2 14, 4 தர 2 8, 8 தர 2 14. அதே மாதிரி இஞ்சாலே 9 தர 3 27, 9 தர 3 27, 5 தர 3 15. அப்படி எல்லாத்தையும் பெருக்கி பெருக்கி கடைசியா ஒரு ப்ராஃபிட் டேபிள் எடுக்கணும். அது எடுத்த அப்புறம் வளமே என்ன செய்யணும்? ப்ராஃபிட்டை கூட்டணும்டா மற்ற மாதிரி மாற்றணும். அப்போ எல்லாத்துல இருந்து மேக்சிமம் வெளியை கண்டுட்டு அதுல இருந்து பழைய வெளியை கழிச்சு நாங்கள் ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு பிறகு இது இருக்குது. ஓகே, அடுத்த மீட்டிங்ல நான் இதை பற்றி கதைக்கிறேன்.